3 ஃபார்மட்டுகளுக்கும் ஒரே கேப்டன் என்னும் பல்லவியை மீண்டும் பாடியிருக்கிறார் கௌதம் கம்பீர். இதனால் அவருக்கும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சமீபத்திய பிசிசிஐ மீட்டிங்கில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பேசும்போது 3 ஃபார்மட்டிற்கும் ஒரே கேப்டன் இருந்தால்தான் வீரர்களுக்கு குழப்பம் ஏற்படாது. இதனால் 3 ஃபார்மட்டிற்கும் ஒரே கேப்டனாக சுப்மன் கில்லை நியமிக்க வேண்டும் என்று பிசிசிஐக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதை கேட்ட அஜித் அகர்கர், கில்லுக்கு போதுமான வாய்ப்பினை கொடுத்துவிட்டுதான் அணியை விட்டு நீக்கியுள்ளோம். மீண்டும் அவரை பிளேயிங் 11ல் சேர்த்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் கேப்டன் பதவியை கொடுக்க முடியாது. எனவே T20 அணியில் டாப் ஆர்டருக்கு கடும் போட்டி இருக்கிறது என்று மறுத்து பேசியுள்ளார். இதையடுத்து கம்பீர் அகர்கர் இருவருக்கும் வாக்குவாதம் வெடிக்க இவர்களின் சண்டையால் பிசிசிஐ மீட்டிங் பாதியிலேயே முடிவுக்கு வந்துள்ளது. இதனால் பிசிசிஐ நிர்வாகிகள் கௌதம் கம்பீர் மீது அதிருப்தியில் இருக்கின்றனர். எனவே விரைவில் கம்பீரின் பதவிக்காலம் முடிவுக்கு வரலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.